வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சமையல் வீடியோ வாழைப்பூ பொரியல் மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாங்க. டேஸ்டியான இந்த லஞ்ச் மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாழைப்பூ இது போல் க்ளீன் பண்ணி நம்ம அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 பூண்டு பல் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூ பொரியலுக்கு ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மணத்தக்காளி வற்றல் குழம்புக்கு மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல், சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 1 சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வற்றல் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. புளி நம்ம ரசத்துக்கும் நான் கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். வற்றல் குழம்புக்கும் கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டேங்க. இன்னொரு ஸ்டவ்வில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்ததும் நம்ம பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு வெங்காயம் இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இந்த சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். இது நல்லா அடுப்பில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். பருப்பு நல்லா வெந்து 3 விசில் வச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ இதில் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். கொஞ்சமாக இதில் போட்டுட்டு கரண்டியில் எப்படி கலந்துக்கலாங்க. இப்போ இதில் நான் தண்ணி ரொம்ப ஊற்றலைங்க. நம்ம அந்த புழிஞ்சு இப்படி எடுத்ததுலே தண்ணி இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கூட்டு மாதிரி வேணும்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் அடுப்பு உள்ள வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி வத்தல் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் ரைஸ் போட்டு வேக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. நான் இப்போ சாம்பார் தூளே போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் கிள்ளி போட்டுடலாங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போ வாழைப்பூ நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பை இதில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் இதில் கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பும் வாழைப்பூவும் நல்லா வெந்த பிறகு துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டு கரண்டி நல்லா கலந்துடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரசப்பொடி வறுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் தனியா போட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு நல்ல புளி நல்லா கரைச்சிட்டு 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளியும் இதில் கரைச்சி ஊற்றிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த வத்தக்குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், இறக்கி வச்சுக்கலாம். இப்போது ரசப்பொடி இது போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இது நல்லா 1 வாரத்துக்கு வரும். நான் 1 நாள் விட்டு 1 நாள் ரசம் செய்கிறதால ரசப்பொடி வாரத்துக்கு ஒரு தடவை இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதை இறக்கி வச்சுக்கலாம். மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரசத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், 2 பூண்டு பல், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நசுக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு தாளித்து கொட்டிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த ரசத்தில் ஊற்றிக்கலாம். ரசத்தை இறக்கிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம வடிச்சுக்கலாம். கொஞ்சம் நான் வத்தலும் அதுக்கு பொரிச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒயிட் ரைஸ், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் தயிர் சாதம் நான் கலந்துட்டேன். வாழைப்பூ பொரியல், மணத்தக்காளி பச்சை குழம்பு, கொஞ்சம் வத்தலும். நீங்களும் இந்த போல் சமையல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.